இன்னைக்கு யாரை பார்த்தாலும் கேன்சர் கேன்சர் கேன்சர். ஏன் வருது எனக்கும் தெரியாது. ஆனால் என் டாக்டர்கிட்ட நான் கேட்டேன்னா அவர் சில குறிப்புகள் எனக்கு சொன்னார். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர், அதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னரா என்றதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை என்ன செய்கிறோம்னா, சில நேரங்களில் வேலைக்கு கொண்டு போய் அதை மைக்ரோவேவில் சூடாக்குறோம். அந்த பிளாஸ்டிக் என்ன செய்யுது, அதோட சேர்ந்து சூடாகி அது எங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் எங்களோட உடம்புல கொடுக்குது. ஸோ தயவு செய்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்னியோட விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணால் பெஸ்ட் ஆப்ஷனுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு குறிப்பு என்னென்னா, நாங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில், இப்போ நீங்கள் நார்மலாகவே கடையில் வாங்குறீங்க தான் பிளாஸ்டிக் பாட்டில், அது கூட வேணான்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஓனாக நீங்கள் கடையில் கிளாஸில் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வாங்கி தண்ணி ஊற்றி அப்படி கொண்டு போய் நீங்கள் குடிங்க. ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட கிளாஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூன்றாவது குறிப்பு என்னன்னு சொன்னால் அலுமினியம் ஃபாயில் பாவிக்கவே வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏண்டா இன்றைக்கி நாங்கள் எந்த ஒரு சமையலுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓவனுக்குள்ளே வைக்கிறோன்னா நம்ம அலுமினியம் ஃபாயிலை மூடி வைக்கிறோம். அதுலேருந்து வர அந்த ஒரு வகையான இது எங்களோட உடம்புல போய் அதுவும் கூட எங்களுக்கு கேன்சராக உருவாகிறதுக்கு சான்சஸ். மற்றது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட ஆயில், ஏன்னா அது ரீஃபைன் ஆயில், அதை திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆயிலை எல்லா விதமான இதையும் போட்டு ப்ளீச் போட்டு அதை நிறத்தை மாற்றி அப்படி தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக கோல்ட் ப்ரெஸ்ட் ரா அந்த மாதிரியான கொக்கனட் ஆயிலில் அந்த மாதிரியான நல்லெண்ணெய்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்னொன்று சொன்னார், நம்ம அன்றாடம் வீட்டில் நம்ம வாசனையாக இருக்கிறதுக்காக மெழுகுத்திரி பற்ற வைக்கிறோம். சில மெழுகுத்திரிகள் எல்லாம் நிறைய கெமிக்கல்கள் இதெல்லாம் போட்டு வாசனையை உருவாக்குறதுக்கான இதுகளை செய்கிறாங்களாம். ஸோ அதை நாங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக நாங்கள் நேச்சுரல் வேலை லைக் சினமன் ஸ்டிக், லைக் காடமன், அதுகளை நாங்கள் வீட்டில் பற்றலாம். சரியா? அதுக்கு பதிலாக நாங்கள் அதை கொதிக்க விடலாம் தண்ணியில், அதில் வர இது. ஸோ அப்படியான நேச்சுரல் வே, இல்லைன்னா நேச்சுரலாலே மெழுகுத்திரி விற்கிறாங்க, அப்படியான ஆப்ஷனுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல. இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னால், நீங்கள் வாசனையாக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஸ்ப்ரேயும் கூட நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. அது எங்களோட சுவாச